இன்னைக்கு ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் சனாதன தர்மம், நான் ராமர் பக்தன், அயோத்தியாவுக்கு போனேன். அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின். ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா? அதையே திரும்ப திமுக சொல்றேன். எலெக்ஷன் நேரத்துல நீங்க டிராமா பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ரெண்டுக்கு ஒரே நியாயம் தான். இப்ப திருமாவளவன் தக்காளி போக்கா அவரும் கட்சி நடத்துறாரு, அவருக்கு பிரதம மந்திரி ஆசை இருக்கு. அதனால் யார் ஆளுகின்றார்களோ இங்கே, யார் அங்கே ஆளுகின்றோமோ இருவரும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இந்திய எரிப்பு போராட்டம் என்று 4 காலி போலிகள் துப்பாக்கி எடுத்து சுட்டு தான் அன்னைக்கே அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்திருக்கும். சொன்னது நானா, தந்தை பெரியாரா? தந்தை பெரியார். இந்த முறை ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரா உள்ளாட்சி தேர்தலில் துறைமுகம் தொகுதியில களமிறக்கினாங்க. வருமான வரித்துறை சோதனை நடத்திட்டு இருக்கு சென்னையில. அப்படியாங்கண்ணா? அப்படியாண்ணா? ஆனா கண்டிப்பா நாங்களாம் இங்கதான் பிரச்சாரத்துல இருக்கிறோம். பணம் அதிகமா இருக்கவங்ககிட்ட வருமான வரித்துறை சோதனை பண்றாங்க. பணம் இல்லாதவங்ககிட்ட என்ன சோதனை பண்ண முடியும்? ஏங்கண்ணே, பணம் இருக்கிறவங்ககிட்ட சோதனை பண்றாங்க, அவங்கள தான் கேட்கணும். தேர்தலை பொறுத்தவரை அண்ணா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தேர்தல் நேரத்துல தனியா ஒரு செல் போட்டு பணியாற்றுவாங்க. அது எல்லோருக்குமே தெரியும். வரக்கூடிய அந்த சிவிஜில் ஆப்ல வேறு வேறு சோர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க பண்றாங்க. இதுதான் நடைமுறை. இன்னைக்கு எங்க நடத்துறாங்க, யார் நடத்துறாங்கன்னா சத்தியமா தெரியாதுங்கன்னா. நாங்க எங்க பாட்டுக்கு பிரச்சாரத்தில் இருக்கோம். அதனால் எதாக இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்து தான் வேலை நடக்கும். ஆனா திமுக எப்படியுமே பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வேலா எடுத்துட்டு சுத்துறாங்க. எந்த கடையிலும் வேலை இல்லை. குருவருமான்ட்ட மட்டும்தான் வேல் பத்திரமா இருந்தது. ஸ்டாலின் வேலை தூக்குனாரு, கனிமொழி அக்கா வேலை தூக்குனாரு, உதயநிதி அண்ணன் 2 வேலை தூக்குனாங்க. அதனால் 2021 முன்னாடி தூக்குனது. இன்னைக்கு ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் சனாதன தர்மம், நான் ராமர் பக்தன், அயோத்தியாவுக்கு போனேன் அப்படின்னு. பட் ஜனநாயகத்தினுடைய பெரிய வியாதி என்னங்கன்னா மறதி தான் பெரிய வியாதி எல்லாருக்குமே. ஆனால் இந்த முறை மக்கள் சரியாக ஞாபகம் வைத்துக் கொண்டு 2024 தேர்தலில் யாரெல்லாம் பொய் வேஷம் போடுறாங்க, உண்மையாலுமே நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா, டெய்லி எதிர்ங்க. அதே எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க, எலெக்ஷன் அப்ப பட்டையை போட்டுக்கிறீங்க, எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் எதிர்க்கிறீங்க. அதனால இது தமிழக எலெக்ஷன்ல வாடிக்கு நாங்க தான் கேட்டோமே. 2021 பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துல இந்து தர்மத்தை வைத்து, சனாதன தர்மத்தை வைத்து, இல்ல எல்லா மதமும், கிறிஸ்தவ தர்மம், இஸ்லாமிய தர்மத்தை வச்சு நடத்தலாமான்னு கேட்டதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இல்ல இந்த எலெக்ஷன் வேண்டாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுதான் இவருடைய போலி சனாதன தர்மம். அண்ணே ஒரு நிமிஷம். இன்னைக்கு கச்சத்தீவு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா? மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இதை மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு அமைச்சர் சொல்றாங்க, இந்த ஆர்டிஐ ரெக்கார்டே ஃப்ராடு. பாருங்க, இந்த அளவுக்கு படிச்சவங்க அவங்க எல்லாம். ஆர்டிஐ அண்ணாமலையே நைட் உட்காந்து 2 மணிக்கு டைப் படிச்சு அதை வெளியே ஜெராக்ஸ் எடுத்து விட்டுருக்கா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க. இந்த அளவுக்கு தான் அவருடைய பொது அறிவு இருக்கு. அண்ணா, கச்சத்தீவை பொறுத்தவரை முதலமைச்சர் தானே மேடை ஏறி தேர்தலுக்கு முன்பு ஒரு மேடையாக ஏறி கச்சத்தீவை பத்தி இவங்க தானே பேசினாங்க. எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க, ஐயோ அம்மா இவங்க தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள்கிட்ட உண்மையை சொன்ன பிறகு எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது? எங்களுடைய கடமையை, ஜனநாயக கடமையை செய்திருக்கின்றோம். மக்கள் இதை வரவேற்கின்றார்கள். அட்லீஸ்ட் மீனவ சொந்தங்களுக்கு கடைசியாக 50 ஆண்டுகள் கழித்து உண்மை தெரிஞ்சிருக்கு. இதான் உண்மையா அப்படின்னு அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. அதனாலதான் நான் சில இடத்துல பங்காளிகள்னு பயன்படுத்துறேன். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல, நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது. அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின். அருவருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி, தாய்மார்களை பற்றி, சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றார். அவர் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய 4 நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவது எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா? பியரு, டாஸ்மார்க், சாராயம். இதான் உதயநிதி ஸ்டாலின் பேர். அவர் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா, இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா? அவர் அது நான் சொல்ல மாட்டேன், தப்பா போயிரு. அப்புறம் நாங்களா சொன்னோம்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளையில இருந்து கூப்பிடுறோம். அவர் ஓகேன்னு வர சொல்லுங்க, களத்துக்கு நாங்கள் தயார். மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம். இன்னொருக்கா நாளை காலையில 29 பைசான்னு சொல்லுங்க. நாங்க ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவாங்க. பல பேர் இருக்கு, கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம். அதனால மரியாதை கொடுத்து ஒரு மரியாதையை வாங்கிக்கணும்.
வெள்ள நிவாரண நிதி மத்திய அரசு சரியானபடி வழங்காததுனால இன்னைக்கு சிஎம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் பண்ணியிருக்காரு மனு. எங்களுக்கு முறையா நிதி வரல அப்படின்னு சொல்லி நேற்று திருச்சி மாநாட்டில் இதை பேசியிருக்காரு. அதை பத்தி ஒரு கருத்து சார். கச்சத்தீவுக்கு திமுக என்ன சொல்லுச்சு? எலெக்ஷன் நேரத்துல பிஜேபி டிராமா பண்றாங்கன்னு. அதையே திரும்ப திமுக சொல்றேன், எலெக்ஷன் நேரத்துல நீங்க டிராமா பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? ரெண்டுக்கு ஒரே நியாயம் தானே. ஆனா அப்படி 2 வருஷம் சொல்ல, நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையில ஒரு குழு சென்று கச்சத்தீவு திரும்ப இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். அதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ணா. ஏன்னா பொன்னார் அண்ணன் அந்த பகுதியை சார்ந்தவங்க, மீனவர்கள்லாம் பேசினாங்க. நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர். அவர்கள் தலைமையில அந்த குழு, முருகன்ஜி இருந்தாங்க, ராஜான் இருந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து வானதி அக்கா எடுத்து இதை ஜெய்சங்கர் ஐயாட்ட கொடுத்திருக்காங்க. இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட். எப்படி எடுக்க போறோம், எப்ப எடுக்க போறோம், அதற்கு ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள். எல்லா விதமான வழிமுறைகளையும் நாங்க பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுவரை பொறுமையாக இருப்போம். அண்ணா எனக்கு தெரியாதுங்க அண்ணே. ஏன்னா நாங்க பார்ட்டி ஆட்கள், நாங்க கவர்மெண்ட் ஆட்கள் இல்ல. அதனால கவர்மெண்ட் கேட்க வேண்டிய விஷயங்க. நாங்க பார்ட்டிலன்னு சொன்னா தவறா போயிருங்க. மத்திய தேர்தல் பரவாயில்ல, மேற்பாளையத்துல பறக்கும் படையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப பறக்கும் படை எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இது மாதிரி எல்லா இதுலயும் அதிகரிக்கணும் அப்படின்னு பறக்கும் படை பணப்புழக்கத்தை தடுக்க. ஆனா கண்டிப்பா அதிகரிக்கணும். பறக்கும் படை எல்லா இடத்துலயும் அதிகம் மாற்று கருத்துங்கண்ணே. பாருங்க, திமுக காரங்க போய் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க கோயம்புத்தூருக்குள்ள. அவங்க பாவம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு கேமராவை உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள எல்லாம் கரெக்டா உட்காந்து வேலை பாக்குறாங்களா, கரெக்டா வர்றாங்களா. திமுக காரங்க போய் என்ன சொல்றாங்கன்னா, நீ பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலினா அந்த கேமரா என் கண்ட்ரோல் ரூம் அறிவாலயத்துல நாங்க பாத்துருவோம், யாரு வந்தீங்க யாரு வரமாட்டீங்க. இப்படி எல்லாம் திருப்புறானுங்க பாருங்க. ஒரு அரசு இயந்திரத்திற்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேமராவை அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள வச்சு எலெக்ஷன் கமிஷன் கண்காணிக்கிறாங்க. யாராச்சும் கள்ள ஓட்டு போடுறாங்களா, எல்லாம் அதிகாரிகள்லாம் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்காங்களா. திமுக காரங்க திண்ணை பிரச்சாரம் நேற்று கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடலினா அந்த கேமராவை பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம், அறிவாலயத்துல ஃபீட் இருக்கு. இப்படித்தானே அவனுக்கு பரப்புரை இருக்கு. நீங்க 33 மாசமா என்ன பண்ணீங்கன்னு சொல்லாம கேமரா வச்சு ஆளை கண்டுபிடிப்புன்னு பேசிட்டு இருக்காங்க. 2015 ஜனவரி 27 இந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஒரு கடிதம் எழுதணும், அதை பத்தி பாஜகவினர் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் மத்திய அமைச்சர் பாசிதம்பரம் சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப இந்த விவகாரத்தை ப்ராப்பரா சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வேற சில சிக்கல்களை கொண்டு வந்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு யாருங்கண்ணா பாசிதம்பரம் சொல்லி. இது சென்சிட்டிவா தானே ஹேண்டில் பண்றோம். 1974 இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணது யாரு? இவங்க கட்சி அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு இன்னைக்கு சென்சிட்டிவ் பத்தி காங்கிரஸ் பேசுவதற்கு எந்தவித அடிப்படை தார்மீக உரிமை இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அன்னைக்கு நீங்க இதே சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணல. அன்னைக்கு எதற்கு இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்குனீங்க, எதற்கு தாரை வார்த்தீங்க? அன்னைக்கு நீங்க எதுவுமே எல்லாம் இன்சென்சிட்டிவா கொடுப்பீங்க. நீ கேள்வி கேட்டாலும் கூட அது இன்சென்சிட்டிவா. அதனால மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்களுக்கும் தெரியும், கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் மாபெரும் துரோகம் செய்திருக்கிறது. அவங்க என்னதான் தம்மா தும்மான்னு குதிச்சாலும் கூட தமிழக மக்கள் அவர்களை விடப்போவது கிடையாது. 2015 வெளியுறவுத்துறை அமைச்சகம் கொடுத்த தகவலுக்கும் இப்ப சொல்ற தகவலுக்கும் முரண்பாடு இருக்கு. நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல பேசணுங்கன்னா, அன்னைக்கு மத்திய அரசு சொன்ன தகவல் படி பொது வெளியில டாக்குமெண்டேஷன் இல்லை. உதாரணத்துக்கு இந்தியா சைனா வார பத்தி நீங்க கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்தியா சைனா வாரினுடைய கமிஷன் ரிப்போர்ட் எல்லாம் கிளாசிஃபைடு. ஒரு நாள் மேபி மோடிஜியினுடைய 3வது டேர்மோ ஒரு நாள் அதை டீக்ளாசிஃபை பண்ணுவாங்க. அன்னைக்கு நமக்கு தெரியும் ப்ரூக்ஸ் ஹெண்டர்சன் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்னுடைய பேர் இட்ஸ் அ கிளாசிஃபைட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் வெளியே வந்தா பல உண்மைகள் வரும். அதைத்தான் இன்னைக்கு கச்சத்தீவனுடைய ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதாவது கிளாசிஃபைடாக ஒரு ரிப்போர்ட் இருக்கிற வரைக்கும் அரசாங்க அதிகாரிக்கு அக்சஸ் இல்லையா? ஒரு ஆர்டிஐ ரிப்ளை யாருன்னே கொடுப்பாங்க? அங்க இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃபீஸர், அங்க இருக்கக்கூடிய அதிகாரி, அவங்க இருக்கக்கூடிய அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சு ஆர்டிஐ ரிப்ளை கொடுப்பாங்க. அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இல்லையல்ல, ஒரு கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் இப்பதானே பொது வெளிக்கு வந்திருக்கு. எனக்கு இந்தியா சைனா வார பத்தி நீங்க கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய பதில் ஒன்று மாதிரி இருக்கும். ஆனா அது ப்ரூக்ஸ் ஹெண்டர்சன் ரிப்போர்ட் அதை முழுமையாக டீக்ளாசிஃபை பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ எப்போது வந்தாலும் கூட அன்னைக்கு இதே கேள்வி நீங்க கேட்கத்தான் போறீங்க. அதனால கிளாசிஃபைட் பொது வெளியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் ஆர்டிஐல அவங்க கொடுக்குறாங்க. ஆர்டிஐ பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், ஏதோ சீக்கிரட்டான ஆர்டிஐ போட்டு நான் டாக்குமெண்ட் வாங்கிட்டாங்க, அது எந்த இன்ஃபர்மேஷனும் நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கறத ஆர்டிஐ சொல்லுது. நேச்சுரலாவே அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கணும், தடுக்க கூடாது. அதை ஆர்டிஐ மூலமா ஸ்பெசிபிக்கா கேட்கறீங்க. அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் யாருக்கு அக்சஸ் இல்லாத பொழுது, ஏன்னா அதுலயே சொல்லியிருக்காங்களே, இந்திரா காந்தி அவர்களுக்கு, கருணாநிதி அவர்களுக்கு, ஒரே ஒரு அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். இந்த டிஸ்கஷனே
வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க நான் பொதுவெளி 2015 சொல்லுவாங்க? அதிமுகவும் திமுகவும் வந்து பரப்புரையில வந்து ஆட்டு பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க. இது நீங்க எப்படி பாருங்க? எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க, எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க. அது எதோ நம்ம இவர் டிஆர்பி ராஜா இருக்காரல்லங்கா போகும்போது ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு போறாராமா டிஆர்பி ராஜா. எவ்வளவு பயம் அவங்களுக்கு. ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டான்னா, அதாவது நேத்து நாங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க, குறும்பா கம்யூனிட்டி. அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க, ஒரிஜினலா ஷீப் ரியர். அவங்க ஆட்டினுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க. இதுதானே ஜனநாயகம். ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இவங்கள என்ன பணக்கார ஆட்கள், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், அப்பா எல்லாம் கொள்ளடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. டிஆர்பி ராஜாக்கு எப்பவாச்சும் ஒரு நாள்னாச்சு வேர்வேன்னு வந்து சிந்திருக்கானா? ஒரு நாள் சிந்திருக்கா? ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலேயோ நகரத்திலேயோ உழைச்சு சம்பாதிச்சிருக்காரா? உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்களா? சொன்னாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிருச்சுன்னா, தனி மனித தாக்குதல்ல தான் இன்னைக்கு கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு, தனி மனித தாக்குதல். அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ, அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க. அதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எத்தனையோ பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க. ஜூன் 4ஆம் தேதி இங்க மக்களுடைய தீர்ப்பை மட்டும் நீங்க கோயம்புத்தூர்ல பாருங்க. ஒரு புதிய சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கும். என்னதான் இவங்க தலைகீழா நின்னாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். மோடியை கொண்டு வர வேண்டும், சாமானிய மனிதர்கள் அரசியல் இருக்கணும், வானதி சீனிவாசன் அக்கா போன்றவருடைய நல்ல வேலைகளுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும். கோயம்புத்தூரினுடைய எல்லா மக்களும் தெளிவாக இருக்கும் பொழுது டிஆர்பி ராஜாவோ யாரு வந்தாலும் எப்படி மக்களுடைய மனதையும் முடிவும் மாற்றுவாங்கன்னா? இது போன்ற செய்தியாளர் சந்திப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நிறைய ட்ரோல் பண்றாங்க. அவங்க மேடம் பாக்குறது, நீங்க பேசுறது எல்லாத்தையுமே நிறைய ட்ரோல். அது எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இல்ல எங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் ஒரு காமெடி பண்ணிட்டு இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அது வந்து அது இயற்கை. நீங்க வெளியே என்ன வேணாலும் 1008 விஷயம் பேசலாம். ஒரு வீட்ல அக்கா தம்பி ஹால் உட்கார்ந்து பேசினா நம்ம எப்படி ஜோவியலா இருப்போம், அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நடிக்க தெரியாது. இது நீ எப்படி பாக்குறீங்களோ இதேதான். ஒரு அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து பேசினால் இப்படியேதான் பேசுவோம், காருக்குள்ள உட்கார்ந்து பேசினால் இப்படியேதான் பேசுவோம், கட்சி ஆபீஸ்ல இப்படிதான் பேசுவோம். காரணம் ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. அது வந்து நீங்க பாத்து நான் பேசுவேன், அக்கா ஒரு மாதிரி பாப்பா உடனே அது பாப்பா ட்ரோல் போட்டாங்க அப்படின்னு. இப்ப எல்லாரும் என் முகத்துல தான் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு என்னன்னா எங்கண்ணா வானதி அம்மான்னு சொல்லியல அக்கான்னு தானே சொன்னேன். அந்த கச்சத்தீவு விவகாரத்தை கட்சி பிரதிநிதிகள் முன்னெடுக்கலாம். இதோ பிரதமரோ ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரோ இதை இப்ப பேசும்போது இந்தியா இலங்கைக்கான உறவுல பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சார் இதுல எந்த பிரச்சனை இல்லைங்க சார். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணல சார். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் பாருங்க, மீனவர்கள் கைதாகிறாங்க. இன்னைக்கு திமுக அரசு எங்க மீது குறை சொல்றாங்க. 2014 வரை துப்பாக்கிச்சூடு நடந்து மீனவர்கள் இறந்தார்கள். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மீது பழியை போடும் பொழுது உண்மையை மக்கள் மட்டத்துல தான் நாங்க சொல்றோம். இதுல எங்க சார் அரசியல் இருக்கு? இரண்டாவது, பிரதமருடைய பேச்சை பாருங்க. பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு? துரோகம், தவறு, நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிய காங்கிரஸ் திமுக, இதுதானே பொதுவெளியில் வைக்கிறாங்க. பிரதமர் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே பேசலையே. ஜெய்சங்கர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க? எல்லா ஆப்ஷன்ஸ் ஆன் த டேபிள். நாங்க பாக்குறோம் இருவரும் கூட ஒரு வார்த்தை தவறா பேசணும். அவருடைய பதவிக்கு என்ன இருக்கோ அது ரொம்ப கண்ணியமாக அழகாக பிரதமர் அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனா நீங்க திமுக அதிமுக ஒப்பிட்டு கேட்கும்போது திமுக மீதே வந்து அதிகமான குற்றச்சாட்டு இருக்கிறீங்க. அதிமுக வந்து அண்ணா 2 வருஷமா கன்சிஸ்டன்டா பேசுறேன். இங்க திமுக ஆட்சியில் இருக்காங்க, அங்க ஆட்சியில் நாங்க இருக்கோம். தேர்தல் இருவருக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் நாங்க திமுக கேட்கிறோம், நீங்க 30 மாசமா என்ன பண்ணீங்க சொல்லுங்க. திமுக எங்களை கேட்குது, 10 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இதுதானே தேர்தல் பரப்புரை. நான் சீமான் அண்ணனை பத்தி பேசுறேன்னா, இல்ல திருமாவளவன் அண்ணனை பத்தி பேசுறேன்னா, இல்ல அவங்க என்ன பிரதம மந்திரி வேட்பாளர்களா, இல்ல அந்த கட்சி பிரதம மந்திரி ஆக போறாங்களா? அதனால என்ன மக்களுக்கு தெரியும்? மக்கள் என்ன பாக்குறாங்களா? இந்தி கூட்டணியில் ஒரு கட்சி இருக்கு, பெரிய கூட்டணி அவங்களே சொல்லிட்டு சுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கோம், 400 எம்பிக்களை தாண்ட போறோம். மக்கள் மன்றத்தில் இதானுங்கண்ணா. சோ நீங்க அந்த கட்சியை பத்தி சொல்லலாம், நாங்க சீமானனை பத்தி சொல்லணுமே. அப்ப சீமானன் தக்காளி தொக்கா? சீமானனும் கட்சி நடத்துறாங்களா? அப்ப அவரை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க, அதிமுக பத்தி கேட்கறீங்க. இப்ப திருமாவளவன் தக்காளி தொக்கா? அவரும் கட்சி நடத்துறாரு, அவருக்கு பிரதம மந்திரி ஆசை இருக்கு. அதனால் யார் ஆளுகின்றார்களோ இங்கே, யார் அங்கே ஆளுகின்றோமோ இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார். போட்டி திமுக தான். ஆனா இதுல 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கலானே. திமுகவின் இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு அந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கொச்சப்படுத்துறீங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். அண்ணா சரி, நான் இப்ப ஓப்பனா கேட்கிறேன். மொழி போர் தியாகிகள் எத்தனை பேர்
அவங்க குழந்தைங்க இப்ப என்ன பண்றாங்க? திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கும். எவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பம் வாழ்றாங்கன்னு இந்த எலெக்ஷன் முடிச்சோடனே ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் நாங்க ரிலீஸ் பண்றோம். மொழிப்போர் தியாகிகள் யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அவங்க குழந்தை என்ன பண்றாங்க, பேர குழந்தை என்ன பண்றாங்க, எல்லாம் எங்க வாழ்றாங்கன்னு பாருங்க. அந்த தியாகிகளுடைய பெயரை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய திமுகவுடைய குழந்தைகள் எங்க இருக்காங்க? அதனால யாரு கொச்சைப்படுத்துறாங்க? கொச்சைப்படுத்த பெரியார் அவர்கள் சொல்லிய தந்தை பெரியார் அவர்கள் இந்த இந்தி எரிப்பு போராட்டம் என்று 4 காலி போலிகள்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டு அன்னைக்கே அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்திருக்கும். சொன்னது நானா, தந்தை பெரியாரா? தந்தை பெரியார். அப்ப உங்க தந்தை பெரியார் அவர்களை தவறுன்னு சொல்றாங்களா? ஆனால் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் சொன்னாலும் கூட மக்களுக்கு உண்மை தெரியும். அப்ப தந்தை பெரியார் சொன்னது பொய்ன்னு சொல்லட்டும். தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன சொன்னார்? ஆன் ரெக்கார்டு என்ன சொன்னார்? காலி போலினார், துப்பாக்கியால் சுடணும்னாரு. அது சுட்டீங்கன்னா உடனே போராட்டம் கைக்குள்ள வரும். காலி போலியெல்லாம் எடுத்தது இஷ்யூ பண்றாங்க. நாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஐயாவை பத்தி பேசல? பெரியார் ஐயாவை பத்தி ஏன் பேசல? நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்? பிஞ்சு போன பழைய செருப்புனா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போன இஷ்யூ. இந்தி யார் திணிக்கிறாங்க? இந்திய திணிச்சது காங்கிரஸ். அவங்களோட கூட்டணியில இருக்கீங்க. அதே திமுக நாங்க கேட்கிறோம், 1965 ஹிந்தி திணிச்சது யாருன்னே காங்கிரஸ். கூட்டணியா இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு நீங்க டிராமா எல்லாம் பண்ணி அந்த பிஞ்சு போன செருப்புன்னு திரும்ப போட்டீங்கன்னா அது எப்படி இன்னொருத்தரை அவமானப்படுத்துவது மாதிரி ஆகும்? திமுக நடத்தக்கூடிய பள்ளியில ஹிந்தி இல்லை நீங்க சொல்லுங்கண்ணே. இந்தியில போஸ்டர் அடிச்சு ஒட்டி இந்த ஒரு வட இந்தியாவுடைய சகோதரர் கவுன்சில் எலெக்ஷன் நின்னாருங்க, நம்ம கட்சி எதிர்த்து நின்னாரு. அதுக்கு வந்து பிரச்சாரம்லாம் ஹிந்தியில அடிக்கிறானுங்க. வந்துட்டு நம்மளே ஹிந்தியில பயந்துட மாட்டாங்க. என்ன ஹிந்தியில பேசுறீங்க நீங்க திமுக காரங்க? அந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு விட்டு அடிக்கிறாங்க. இந்த முறை ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரா உள்ளாட்சி தேர்தலில் துறைமுகம் தொகுதியில களமிறக்கினாங்க. அதனால ஸ்டாண்ட் அவங்க தானே சொல்லணும். எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவாங்கன்னு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.